எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த வேளையிலே எல்லோரையும் வரவேற்று இப்போது தேவார புராணத்துடன் நிகழ்வு ஆரம்பமாகும். அன்மியூட் பண்ணிட்டு படியுங்கோ. திருச்சிற்றம்பலம். மெட்டுப்பட்டனக்கின்றி நின் திருபாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கூரிற்பாண்டி கோடு மூடி நெற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மண்ணுலகத்தினிற்பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுறக் கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவாம். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவாம். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை மீண்டும் பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி சிறுவர் புரிய வேண்டும் என்று வல்லபை மணவாளனை மனதார பிரார்த்தனை பண்ணி பார்வதி பரமேஸ்வரனுடைய திருப்பொற்பாதங்களையும் தலைமை சூட்டி அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த வேளையிலே மனதால் பிரார்த்தனை பண்ணி சைவப்புலவர் சங்கத்தை காலங்காலமாக கட்டி காத்து வந்த எங்களுடைய முன்னோர்கள் குருமாருடைய திருவருளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே தேவார புராணத்தை சிறப்பாக வழங்கிய அன்பர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த வகுப்புக்கு வருகை தந்திருக்கின்ற மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய திருவருளோடு நாங்கள் இந்த வகுப்புகளை இனிதே தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம். பேரருளும் திருவருளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இன்றைக்கு வகுப்பு போடப்பட்ட சத்யதாசன் சார் அவர்கள் என்ன தெரியவில்லை, அவருக்கு போன் எடுத்து பார்த்தேன், அவர் எடுக்கவில்லை. ஆகவே இந்த சிறப்பாக இந்த நிகழ்வுகளை வகுப்புகளை நெறிப்படுத்தி கொண்டிருப்பவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்கள், சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களும் லைன்ல வந்தாரோ தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கின்ற, நேரம் தவறாமல் அந்தந்த நேரத்திலே எங்களை கூட உஷார்படுத்தி நல்ல முறையிலே இந்த வகுப்புகளை கொண்டு செல்கின்ற, ஆவணப்படுத்துகின்ற மிகப்பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களுக்கு நான் உண்மையிலே மனப்பூர்வமான நன்றிகளை சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கின்றேன். அவர்களை இந்த வேளையிலே வரவேற்றுக் கொண்டு நாங்கள் திருவருட்பயனை பார்த்த நாங்கள் அந்த திருவருட்பயனுடைய பதிமுது நிலை நாங்கள் முன்னுக்கு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த விடயத்தை நாங்கள் சுருக்கமாக மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். அந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய சிந்தனைகளை நாங்கள் உமாபதி சிவாச்சாரியாரை சிந்தித்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். அவசியம் உமாபதி சிவாச்சாரியாரை சிந்தித்து கொண்டு நாங்கள் படித்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு அவர் என்னென்ன சிந்தித்தாரோ அதெல்லாம் எங்களுக்கு வரும். ஆகவே அவரை குருவாக நாங்கள் நினைத்து அவருடைய திருவடிகளை நினைத்து கொண்டு
அவர் சிந்தித்த விநாயக பெருமானை நாங்களும் சிந்திக்க வேண்டும். என்றால் நாங்கள் எத்தனை திருவருட்பயனை பற்றி எத்தனை விரிவுரைகள் எடுத்தாலும் அவர் பிரார்த்தனை பண்ணின விநாயகரை, ஒவ்வொரு விநாயக மூர்த்தங்களுக்கும் ஒரு அம்சம் உண்டு. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப ஆறுபட வீடு இருக்கு, சிவனுடைய கோவில் எத்தனையோ இருக்கு, விஷ்ணு தலங்கள் எத்தனையோ இருக்கு, இலங்கையில இருக்கு, இந்தியாவில இருக்கு, வெளிநாடுகள்ல இருக்கு. அந்தந்த மூர்த்தங்களுக்கு ஒரு தனித்துவமான விசேஷமும் சிறப்பும் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதான் மிக முக்கியமானது. அந்த மூர்த்தங்களுக்கு ஒரு சிறப்பு. நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன்டா, அம்மா ஒரு அம்மா தான். இந்த அம்மா சமையலுக்கணிக்கைக்கு ஒரு மூர்த்தம், சாப்பாடு பரிமாறைக்க. அம்மா இனிய சொற்கள் பேசி எங்களை அரவணைக்கிற போது ஒரு மூர்த்தம். உள்ள வெளியிலே வெயிலுக்கு எல்லாம் போய் களைப்படைஞ்சு வேர்வையோடு வருகிற போது தன்னுடைய முந்தானையை எடுத்து வெற்றிய அந்த நெற்றியிலே வேர்வையை துடைத்து ஆறுதல் சொல்லுகிற மூர்த்தம் இன்னொன்று. கூரைச்சாரி எல்லாம் கட்டி அப்பாவோட ஒரு கல்யாண வீட்டுக்கு வருகிற போது அது மூர்த்தம் வேற. கோபம் வந்து பேசுகிற போது அது பத்திரகாளி போல, அது ஒரு மூர்த்தம் வேற. ஒருவரே பல மூர்த்தங்களை எடுப்பார். மூர்த்தம் என்பது எங்களுக்கு விளங்க வேண்டும். பல பேருக்கு அதை சிந்திக்கிறது இல்லை. அப்ப அந்தந்த சன்னிதானங்கள்ல இருக்கிற மூர்த்தங்களுக்கு ஒரு தனித்துவமும் மகத்துவமும் உண்டு என்று சொல்வார்கள். அதே போல இந்த நூலிலே படிக்கப்பட்டிருக்கின்ற காப்பு செய்யுள், நீங்க பார்த்தா தெரியும், நூல்களிலே படிக்கப்பட்டிருக்கின்ற காப்பு செய்யுள்களுக்கும் அந்தந்த காப்பு செய்யுள்களை படித்து நாங்கள் அந்த நூலை பாராயணம் பண்ற போது அல்ல அந்த நூலை சிந்திக்கிற போது அதற்கு மகிமை கூட. ஆகவேதான் நற்குஞ்சரக்கென்று நன்னிற்கலைஞானம் கற்குஞ்சரக்கென்று காணென்று அவர் அந்த விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணினார். அந்த இதை பிரார்த்தனை பண்ணி கொண்டு நாங்கள் உண்மையிலே நான் சொல்லுகின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு முறைமை, அதை பெரியவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், இவடையா விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம் என்று சொன்னா விடையா விளங்க வேண்டும். ஒரு சமரி பண்ணுறது. சமரி பண்ணுறது என்பது நாங்க படுக்கிறதுக்கு முதல் அன்றைக்கு முக்கியமாக என்னென்ன படித்தோமோ அந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நினைத்து பார்த்தல். இந்த நினைத்து பார்க்கறதுக்கு அது இத்தனை பாடம் படிச்சாலும் ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு கொஞ்ச நேரத்துல நினைத்து விடலாம். இன்றைக்கு என்ன படிச்சாங்க, சரி இன்றைக்கு 13ல படிச்சாங்க, அப்படியே படுத்து கொண்டு இந்த 13 நிலையை பற்றி சிந்திக்க. கடவுளுடைய இயல்பு பார்த்த நாங்கள், அந்த சிவசக்தியினுடைய தன்மை பார்த்த நாங்கள், சிவத்தினுடைய பெருமை பார்த்த நாங்கள், சிவத்தினுடைய அருட்செயல்கள் பார்த்த நாங்கள், அருட்செயல்களை நடத்தும் திருமேனிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். அத்திருமேனிகளை தோற்றுவிப்பவர் ஏகமானிக்கிற அந்த சுவாமி சிவபரம்பொருள் தான். இப்படியெல்லாம் அந்த சிவபரம்பொருள் அருட்செயல்களினால் ஆன்மாக்கள் எப்படி சிவப்பிரகாசத்தை உண்டாக்குகிறது, அந்த சிவத்தினுடைய வியாபகம் என்ன, அது திருவருளை நுகர்வதற்கு எப்படி வழி செய்கிறது, அவ்வழியிலே ஆன்மா எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம் என்று சிந்திக்கிற போது அந்த குறள்பாக்கள் எங்களுக்கு நினைவிலே வரும். அப்படியே படுக்கிற போது அது எங்களுக்கு 2 மனசு இருக்கு. இப்ப எஜுகேஷன் சைட்ல கல்வியில இருக்கிறார்களுக்கு விளங்கும். ஒன்று ஆழ் மனது, அடுத்தது அது ஷார்ட் மெமரி லாங் மெமரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ஷார்ட் மெமரி லாங் மெமரி. ஒன்று ஆழ் மனது, மற்றது அது குறுகிய மனசு. அப்ப இந்த ஆழ் மனதிலே நாங்கள் போட்டுக்கொள்கிற விஷயம் கட்டையில போகும் மட்டும் அழியாது என்பார்கள் கல்வியலாளர்கள். ஷார்ட் மெமரியில குறுகிய அந்த மனதிலே போட்டுக்கொள்வது படபடன்னு அழிஞ்சு கொண்டு போய்விடும். இப்படி குறுகிய நிலையிலே போடுபவை அடிக்கடி அழிந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். அப்ப நீங்க இத வடிவா விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில சமரி பண்ணி இப்படி நான் நினைத்து விட்டு பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், காலையில எழும்பின உடனே எழும்பக்கூடாது. கை 2ஐயும் எடுத்து பரம்பொருளை நினைச்சு, இந்த கையைத்தான் இறைவன் தந்திருக்கிறான், இந்த கையை வச்சு கொண்டு நாங்கள் உழைச்சி வாழுகிறோம், எழுதுகிறோம், இந்த கையிலே சரஸ்வதி இருக்கிறார், லக்ஷ்மி இருக்கிறது, வீரம் விவேகம் இருக்கிறது, எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த கைகளை வணங்கி விட்டு சற்று நேரம் கண்ணை மூடி
நேற்று படிச்ச முதல் நாள் படிச்சவற்றை திரும்ப சிந்தித்து நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்த நேற்று என்ன படிச்சாங்க, திருவருப்பிள்ளை இன்னென்ன குரல் படிச்சாங்க, இன்னென்ன விஷயம் டக்கண்டு ஒரு சுமார் 3 நிமிஷம் தேவையில்லை. சுமார் கை சுண்டுகிற நேரத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து விடலாம். இப்படி செய்து கொண்டு வந்தால், நான் அடிக்கடி என்னிடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்வது, பெரியவர்களுக்கும் சொல்வது, எங்களிடம் இருப்பது ஒரு நாளும் மறக்காது. லாங் மெமரியிலே அது பதியப்பட்டு விடும். ஆழ்மனதிலே பதிவவை கட்டையிலே போகும் மட்டும் நிற்கும். ஆகவே இதை எங்களுடைய முன்னோர்கள் பல நுட்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவற்றை சிந்திக்க வேண்டும் என்று கூறி, இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாங்கள் பாயிண்ட் ஃபார்ம் ஆக்கி, ஆங்கிலத்திலே பாயிண்ட் ஃபார்ம் நாங்கள் சொல்லுகிறோம், குறிப்பெடுத்து அதை நினைவுபடுத்திக் கொள்வோம். எல்லாத்தையும் நினைவுபடுத்தாட்டிலும் அதை நினைவுபடுத்துகிற போது வரும். நாங்க 2ஆம் அதிகாரத்துக்கு போறோம், உயிரவ நிலை. இப்ப இது முதல் பதியினுடைய முதுநிலையை சொன்னவர். அடுத்தது எங்களுக்கு முப்பொருட்களிலே பதிபதுபாசம் எனப்பகர் 3 பதியிலே போல் பசுபாசம் அனாதியே திருமூலருடைய வாக்குக்கேற்ப 2ஆவதாக நாங்கள் எங்கே வருகிறோம் என்றால் இந்த உயிரவ நிலைக்கு வருகிறோம். அப்ப ஆன்மாக்களை பற்றி சொல்ல வந்த உமாபதியார் முதலிலே என்ன சொல்லுகிறார்? இதான் எங்களுக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆன்மாக்களை பற்றி சொல்லுகின்ற உமாபதியார் நீங்க பார்த்தா தெரியும், முதல்ல ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லுகிறார். எங்களுக்கு எல்லாம் அது ஒரு பிரச்சனை, கண்ணாலே பார்க்கிற போது எல்லாம் தெரிகிறது. ஆகவே இந்த எண்ணிக்கை என்பது அவர் வலியுறுத்துகிற ஒன்று. பிறந்த நாள் மேலும் பிறக்கின்றாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்றார். முக்கியமாக இப்ப ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை எப்படி? நல்ல ஒரு உதாரணம் அவர் விளங்கப்படுத்துகிற தன்மை. அது ஒரு உவமை தான் அங்கே பயன்படுத்திருக்கிறார். பிறந்த நாள் மேலும் பிறக்கின்றாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. இப்ப இதுல நாங்கள் பொருள் விளங்குகிற போது துறந்தோர் தொகை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலிலே துறந்தோர் தொகை என்பது ஆன்மாக்களுள் முத்தியடைந்தோர் தொகை. அப்பதான் அந்த பொருள், அந்த சிலது பாட்டுகள் எதுகமோன இருக்கிறது மாதிரி இந்த பொருள் விளங்குகிற போதும் சிலது பின்பக்கத்தாலே பார்க்க வேண்டும், சிலது முன்பக்கத்தாலே பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே துறந்தோர் துறப்போர் தொகை. அப்ப துறந்தோர் தொகை என்றது முக்கியமானது. துறந்தோர் தொகை என்றது என்ன? அப்ப ஒரு ஆன்மாக்கள் முத்தியடைந்தோருடைய தொகை. அப்படி அந்த தொகையை எப்படி அதை வச்சுக்கொண்டு அவர் கணிப்பிடுகிறார் உமாபதியார். பிறந்த நாள் போலும், இது ஒரு உவமை. ஆன்மாக்கள் போலப்பெரிய அன்னநிய மான நிகர கடுப்ப நேர நிகர உவமை உருவுகள் எங்களுக்கு பாடமா இருக்க வேண்டும். அந்த உருவுகளை வச்சுக்கொண்டு அதுல உவமை பயன்படுத்தப்பட்டதா, உருவகம் பயன்படுத்தப்பட்டதா, என்ன இலக்கணம். நாங்கள் அந்த உங்களுக்கு லக்கணம் வேப்பங்கா போல கசக்கிற காரணம் என்னன்னா, எங்களுடைய ஆக்கள் இந்த பாடல்களை படிக்கிற போது, வேறு டெக்ஸ்ட் புத்தகங்களை படிக்கிற போது அதிலே இந்த லக்கணத்தை பிரயோகப்படுத்துறது இல்லை. எங்கெங்க லக்கணம் வருதோ, சந்தி பிரிக்கைகள் எப்படி பிரியுது, குற்றியலுகரமா முற்றியலுகரமா, அது நெடித்தொடர் குற்றியலுகரமா அல்லது என்ன குற்றியலுகரம், இதுல சந்தி பிரிக்கைகள்ல என்ன சேருது, இப்ப என்ன புணர்ச்சி பேர்ந்து சேரேக்கு என்ன புணர்ச்சி விதி வருகுது, இப்படி எல்லாம் ஒன்றிலையும் நாங்கள் அப்ளை பண்ணி கொண்டு பார்த்தால் ஒருபோதும் லக்கணம் எங்களை விட்டு போகாது. லக்கணம் எப்போதும் எங்களோடு நிற்கும் என்பார்கள் பெரியவர்கள். இப்ப இங்க பார்த்தா அந்த உவம உருவ வச்சுக்கொண்டு நான் உவமை பிடிக்கிறோம். பிறந்த நாள் போலும் ஆன்மாக்கள் பல பிறவிகளில பிறந்து வாழ்ந்த நாட்களின் தொகைக்கு சமமாம் என்று ஒரு போடுக போட்டார். அப்ப முத்தியடைந்த ஆன்மாக்கள் தொகையை பார்த்தா ஆன்மாக்கள் பல பிறவில பிறந்து வாழ்ந்த நாட்களின் தொகைக்கு சமன் என்றார் உண்டு. 2வது சொன்னா துறப்போர் தொகை. முத்தியடையாமல் இருக்கிற ஆன்மாக்களுடைய தொகை மேல்பிறக்கின் நாள் போல. நாங்கள் இனி எத்தனை பிறவி எடுக்க போறோமோ எங்களுக்கு தெரியாது. மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்
எம்பெருமா. இந்த மாணிக்கவாசகருடைய இந்த அடியிலே திருவாசகத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆணித்தரமா சொல்லுற. அவருக்கு விளங்கிட்டது. நான் இனி குருந்தவரல்ல குருவை வந்து சந்தித்து விட்டேன். சிவபெருமானே என்னை ஆட்கொள்வதற்கு குருவாக வந்து விட்டார். அங்கே அவன் நேரே வந்து தென்கருணை தேன் காட்டி தாழ்காட்டி தென்கருணை தேன் காட்டி இன்னமுதமான் நல்ல வாய்மொழி உபதேசம் செய்து அருளாக சகல தீட்சைகளும் கொடுத்து விட்டார் என்பது தெரியும். ஆகவே சொன்னார், இதுல பாருங்கோ, எல்லா புறப்பும் புறந்திழைத்தே நம்பெருமான். அது என்ன அந்த அடிக்குறிப்பு காட்டுதுண்டா? எல்லா புறப்பும் புறந்திழைத்து விட்டேன்டா, இனி எனக்கு மோட்சம் என்றதை மாணிக்கவாசகர் அடிக்கி சொல்றேன். அவர் விளங்கிடுது, அவர் தெரியும், நான் இனி மோட்சம் பெறப்போகிறேன், எனக்கு என்னுடைய சிவன் மோட்சம் தரப்போகிறான் என்பது மாணிக்கவாசகருக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் இந்த பாட்டில் அவர் அடிச்சு சொன்னார், எல்லா புறப்பும் புறந்திழைத்தேன். நான் எல்லா புறவையும் அனுபவிச்சுட்டேன். புறவியல் என்ன, நம்ம இருவரி ஒப்பு மலவரிவாதம் சத்தினிவாதம் பெறப்போகுது. பெருமானே உன்னுடைய திருவடிகளிலே நான் கலக்கப் போகிறேன், ரெண்டரை கலக்கப் போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். அதுக்கு அப்படி உண்மையிலே அந்த சிவநெறியில சரியா நின்று பக்குவப்பட்டு கொண்டு போகல எங்களுக்கு இந்த பிறப்பில மோட்சம் உண்டு என்பது தெரியும். அதனாலதான் பல ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் முன்னுக்கே தாங்கள் எப்ப சமாதி அடைய போறோம், எந்த இடத்த சமாதி செய்யுங்கோ, தங்களை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாம் சொன்ன. என்னுடைய குருவெல்லாம் அவர் தான் காலமாறதுக்கு முன்னாடி 10 வரியத்துக்கு முந்தைய தனக்கெல்லாம் சமாதி கட்டி விபூதி எல்லாம் எடுத்து வச்சு உப்பு எல்லாம் பேர்ந்து எடுத்து வை போடுங்கன்னு சொல்லி மேல பிளாட் பண்ணி தன்னுடைய சிவபூஜை செய்கிற லிங்கத்தை, காசிலேருந்து கொண்ட லிங்கத்தையே வச்சு, என்ற பேர் சொல்லக்கூடாது, ஓம் காசிலிங்கேஸ்வராய என்று சொல்லுங்க, வினாதி தம்பின்னு சொல்லக்கூடாது, ஓம் காசிலிங்கேஸ்வராய என்று சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ அவங்க பிரேம் பண்ணி வச்சிருக்கு அவருடைய சமாதியில. அப்ப அவைகளுக்கு முன்னுக்கே தெரியும். அதே மாதிரி எங்கட கோயிலே நாகப்ப சுவாமி ஆனி மாதத்திலேயே சொல்லிவிட்டார், கார்த்திகை விளக்கு இடண்டு 2 மணிக்கு இந்த நேரம் நான் சமாதி இடவன், இந்த இடத்தை அடக்கம் செய்து சமாதி லிங்கம் வச்சு பூசியுங்க. அப்ப அந்த சரியான பக்குவத்துல போகிற போது அது வரும். மாணிக்கவாசகர் அதை அடிக்கி சொன்னார், எல்லா புறவையும் புறந்திழைத்து விட்டேனப்பா. ஆகவே அது என்ன, எனக்கு மோட்சம் கிடைக்க போன்ற அர்த்தம். ஆகவே புறவிகள் பல. அந்த புறவிகளில அப்ப இனி எத்தனை புறவி எடுக்க போறோம் உங்களுக்கு தெரியாது. அங்க ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்ல முடியாது. அப்ப வாழும் நாட்களின் தொகைக்கு சமன், பல புறவிகளில் பிறந்து வாழும் நாட்களின் தொகைக்கு சமன் என்று சொன்னார். இப்ப இதுல நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டும், துறந்தோர் துறப்போர் என்றதுனால ஆன்மாக்கள் யாவும் அனாதி மலபந்தம் உள்ளவுடைய என்பதை காட்டப்பட்டிருக்கு. துறந்தோர் துறப்போர் தொகை, ஆன்மாக்கள் யாவும் அனாதி மலபந்தம். அனாதி மலபந்தம் என்று சொன்னால் மற்ற மலபந்தங்கள் ஆழமும் எப்போதும் உங்களுடைய இருக்கும். அனாதி மலபந்தம் என்றா என்ன, அனாதி மலபந்தம் என்றா சொல்ல விளக்குக என்று சொன்னா உங்களுக்கு அது விளங்கப்படுத்த வேண்டும், தெரிய வேண்டும். அது மற்ற 2 மலமும் போனாலும் ஆணவம் இருக்கும், மோட்சத்துல வருத்தவித்து போல ஆகும். ஆகவே அனாதி மலபந்தம். இதே போல நாங்க இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், சிருஷ்டிக்கு தொடக்கம் இல்லை. சிருஷ்டிக்கு தொடக்கம் இல்லை என்று யாராவது சொல்லலாம். பிறந்த நாள் அனந்தம் என்று சொல்வார்கள். ஆதலாலே ஆன்மாக்களும் அனந்தம் என்பது கருத்து. அது ஆதிமந்தமற்றது மாதிரி, இறைவனை மாதிரி இந்த ஆன்மாக்களும் ஒரு சித்து பொருள். இது சைவ சித்தாந்தம் சொல்லுகிறோம் ஒன்று, அது அழியாது ஒரு நாளும். அதனாலதான் அந்த ஜீவ சமாதியை நாங்கள் சித்தர்களுடைய பரம்பரையில வைக்கிறோம். ஆன்மா அழியாது ஒரு நாள், அது சிவமா பிரபாசத்தை பெறும் மோட்சத்திலே. அந்த ஒரு விஷயம் எல்லாம் இதிலே வலியுறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் நன்கு அவதானிக்கலாம். இப்ப கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்லவாயினும், கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்ல, தெளிவாக இருக்க வேண்டும் சைவ சித்தாந்திகள். சில பேர் இப்ப இருக்கிற சன்னியாசிமார் இருப்பன் அற்பனுக்கு போய் வந்த அர்த்தராத்திர குடப்பிடிப்பாண்டு ஒரு கொஞ்சம் சித்து செய்ய வலிக்கிட்ட உடனே நான் தான் கடவுள் என்று சொல்லி என்ற கால கும்பிடுங்கோ, என்ன வணங்குங்கோ, என்ன விட்டா ஒன்றும் கிடையாது, நான் தான் பெரியாள். அதெல்லாம் மூடத்தனம். கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்ல, என்னவடையா விளங்கிக்கோங்க. ஆனா இந்த ஓரிடத்தில் இருத்தல் ரெண்டும் இயலாதது.
இந்த கடவுளுடைய பதியினுடைய சிவத்தினுடைய தனித்துவத்தாலே அது மேலான ஒன்று. 2-3 இடத்துல நினைக்கிறேன்றது நான் நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப கடவுள் சர்வ வியாபகம் உடையவர். நீங்க விளங்கு, அவர் அதிகம் அந்தவும் இல்லாதவர், சர்வ வியாபகம் உடையவர். அப்ப இது ஒரு முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சில பேர் ஆன்மாவையும் கடவுளையும் ஒன்று நினைச்சு அப்படி நாங்க நினைக்கிறது உண்டு. இது எங்களுக்கு முக்கியமானது. அத நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே நன்கு விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. இப்ப இதுல உங்களுக்கு தெளிவாக இந்த ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை, அப்ப ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் கணக்கிலே போட முடியாது. எவ்வளவு சொல்லலாம். கடைசியா அவர் சொல்ல வாரது என்னண்டா அதுதான், நாங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது, எண்ணற்றவை. ஆனால் இந்த ஆன்மாக்களை மூவகைப்படுத்தலாம் என்பது உமாபதியாருடைய அடுத்த கூற்று. அது இது எல்லா நூல்களிலும் வருகிற ஒன்று. அவரும் அதை வலியுறுத்தித்தான் ஆக வேண்டும். எண்ணற்றவையாக இருந்தாலும் அவையை 3 வகைப்படுத்தலாம். அப்ப திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயுமுலர். திரிமலத்தார் ஆணவங்கன்மம் மாய 3 மனங்களையும் உடையவர்கள். ஆன்மாவுக்கு நான் இப்ப முன்னு சொன்ன விஷயத்தை மறந்து போகக்கூடாது. அனாதிய மலபந்தம் என்று சொல்லு ஏன் வந்தது என்று சொன்னா அது ஆணவம் தான். அப்ப மும்மலங்களையும் உடையவர் திரிமலத்தார், அது சகலர். அப்ப அது அதனில் ஒன்று சென்றார்கள் என்று சொல்லிய மும்மலங்களில் ஒன்றாகிய மாயை நீங்கினால் ஆணவங்கன்மம் வரும். அந்த பின்னால போக வேணும். சைவசித்தாந்த முறைப்படி மாயதான் முதல்ல நீங்கும். பேந்து கர்மம், பேந்து ஆணவம் வலிகடும். ஆணவம் நீங்கும் என்று ஒரு இடத்தையும் எழுதி போடக்கூடாது. எழுதினா நான் அந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டு புள்ளி போடுறதே இல்லை. சைவ சித்தாந்தம் துண்ட விளங்க இல்லைன்றதான் அர்த்தம். நான் திருத்துற போது கவனமா இதை பார்க்கிறது. ஆணவம் 3வதாக ஆணவம் நீங்கும் என்றாரும் எழுதினால் புள்ள அவர் அடிப்படையில சைவ சித்தாந்தம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவரை பாஸ் பண்ண சொல்லி சைவப்புறம் ஒன்று விட்டு இந்த பிரயோஜனம் கிடையாது. அவன் அடிப்படை சில விஷயங்கள் சித்தாந்த முக்கியமானவற்றை நீங்க தெளிய வேண்டும். நான் சித்தாந்த பேப்பர்ல பார்க்கிற அந்த விஷயங்கள் தான். அப்ப முதல்ல மாயை பேந்து கர்மம் பேந்து ஆணவம் பின்பக்கத்துல இருந்துதான் அது பண்ண ஆணவம் வலிகடும் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை விட வேற வார்த்தை கிடையாது. இருமலங்களை உடையவர்கள் பிரளயாகலர். இந்த 2ஐயும் உடையவர்கள் பிரளயாகலர். ஆணவம் மட்டும் உடையவர்கள் ஒருமலத்தார் ஆயும் உளர் என்று சொல்லிக்கல, அது விஞ்ஞானகனர். அப்ப இது நான் இதுக்குள்ள மேலதிகமா விளங்கப்படுத்த தேவையில்லை. நீங்கள் ஏனைய நூல்கள் எல்லாம் நிறைய படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஆன்மாக்கள் எண்ணிக்கையிலே பலவாக இருந்தாலும் அவற்றை 3ஆக பிரிக்கலாம். அப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இப்படி ஆன்மாக்களை மூவகைப்படுத்தி விட்டு அடுத்த நிலைக்கு உமாபதியார் எப்படி போகிறார்? மூவகை ஆன்மாக்களின் வேறுபாடுகளை கொஞ்சம் சொல்ல வெளிப்படுகிறார். இதான் முக்கியமானது. மூன்று திறத்துள்ளார், மூலமலத்துள்ளார், தோன்றவர், தொத்துள்ளார், துணை என்று குறிப்பிட்டார். 3 திறத்துள்ளார், மூலமலத்துள்ளார். இந்த மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாக இருக்கிற எங்களுடைய பிறவிக்கு மூலமாக இருப்பதாலே அதை மூலமலம் என்று சொல்லுகிறோம். அந்த மூலமலம் 3 பேருக்கையும் இருக்கும். அதான் நான் சொன்னேன். ஆணவம் 3 பேருக்கு இருக்கிறபடியாதான் ஆன்மாவை அனாதி மலபந்தம் உடையது என்று சொல்லுகிறோம். அனாதி மலபந்தம் என்று உடையது என்று சொல்ல பாவிக்கிறது காரணம் சைவ சித்தாந்தத்திலே அதுதான். ஆகவே 3 திறத்துள்ளார், மூலமலத்துள்ளார்கள். இது முக்கியமான ஒன்று. அப்ப அடுத்தது அவர் சொன்னார் என்னென்றால், தொத்து தோன்றலர். மலத்தினால பீடிக்கப்பட்டிருந்தும் தமது நிலையை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அதான் முக்கியமானது. அப்ப தோன்றலர் என்று சொல்லிக்கல இந்த அனாதியை 3 பேர்லயும் ஆணவ மல சம்பந்தமா இருக்கிறார்கள். பிரகிருதி மாயை என்ற ஒன்று விசேடமாக இந்த சகலருக்கு மட்டும்தான் சேர்ந்திருக்கிறது. பிரளயாளருக்கோ விஞ்ஞானகருக்கோ கிடையாது. இந்த பிரகிருதி மாயை
மாயில சுத்த மாயா, அசுத்த மாய, பிரகிருதி மாய, மாயன்ற வகைகள் எல்லாம் இருக்கு. அது நாங்கள் விரிவாக இன்னொரு இடத்திலே பார்க்க வேண்டும். அந்த பிரகிருதி மாய என்னும் துணையினை உடையவர் யாரென்றா சகலர். அவர்களைத்தான் தொத்து தோன்றலர். தொத்து தோன்றலர் என்றா மலத்தினால் பிணிக்கப்பட்டிருக்கும் தமது நிலையை அறியாதவர்கள். மற்ற ஆக்களுக்கு கொஞ்சம் பிரளயாகலர், விஞ்ஞானகர் கொஞ்சம் அறிவு வரும். ஆனா அந்த சகலருக்கு பிரகிருதி மாயை இருக்கிறதால எங்களுக்கு அறிவை விளங்க விடாமல் அந்த மாயை தடுக்கும். அதனாலதான் இங்கே உமாபதியார் நல்ல ஒரு வசனத்தை பயன்படுத்தினார். தொத்து தோன்றலர். தொத்து தோன்றலர் என்றால் மலத்தினால் பிணிக்கப்பட்டிருக்கும் தமது நிலையை அறியாதவர்கள். தாங்கள் மலத்தால பிணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிய மாட்டான். ஆணவத்தோட நிக்கிறவனுக்கு நீ ஆணவத்தோட நிக்கிறான்னு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளான். அறியாமையோட இருக்கிறவனுக்கு நீ மாயில இருக்குன்னு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடே நீ முற்பிறப்புல செய்த கர்மத்தாலதான்டா இப்பிறப்பில இப்படி கருப்பா பிறந்திருக்கிற, பல்லு நீக்கா பிறந்திருக்கிற, கால் இழுத்து கொண்டு சுத்தியா பிறந்திருக்கிறான்டா அவன் கேட்க மாட்டான், நம்ப மாட்டான். எந்த நிலையில இருக்கிறவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றால் இந்த சகலர் என்ற நிலையில இருப்பவர்கள் தான் நம்ப மாட்டார்கள். இப்ப சகலர் என்ற நிலை மிக பயங்கரமான நிலை. பிரகிருதி மாயை சேர்ந்திருக்கிறபடியா அது முக்கியமான ஒன்று. அப்ப இத இந்த குறட்பாவூடாக மிகச் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி ஆன்மா வலியற்றது என்பது உமாபதியாருடைய கருத்து. கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கீடும் திண்டுறலும் என்னோ செயல். இது அவருடைய இந்த ஆன்மா வலியற்றது என்பதை வலியுறுத்துவதற்கு கூறுகின்ற பகுதி. இப்ப நாளும் கண்டவற்றை என்று நாங்கள் நோக்கினால் நனவிலே நாள்தோறும் கண்ட பொருள்கள் இருக்கிறது. உங்களுக்கு நனவு நிலை, கனவு நிலை என்று ரெண்டு இருக்கு. நனவு நிலை என்பது நாங்கள் இப்ப இருக்கிற யதார்த்த நிலை. நனவில நடக்கிறோம், சாப்பிடுறோம், ஆடுறோம், பாடுறோம், ஊடுறோம், புத்தகம் வாசிக்கிறோம், என்னோட கலந்துரையாடுகிறோம் இன்னொருத்தரோட. இப்படியெல்லாம் நடக்கிற நிலை இந்த நனவு. இந்த நனவில நாங்கள் நாள்தோறும் பல பொருட்களை எல்லாம் காண்றோம். கனவில் கலங்கியிடும். அந்த நனவிலே கண்ட எல்லாம் கனவு வரைக்கும் எல்லாம் பறந்து போடும். கனவுல மாறிடும். கனவில நான் ஹெலிகாப்டர்ல பறக்கிற மாதிரி கனவு காணுவோம். எல்லா ஆகாயத்துல அல்லது இங்க இருந்து கொண்டு லண்டன்ல இருக்கிற மாதிரி, கனடாவில இருக்கிற மாதிரி, கல்யாண விட நடக்கிற மாதிரி, செத்த விட என்னென்னலாம் காணுவோம். ஆனால் அந்த கனவிலே மாறி காண்கின்ற ஒரு நிலை இருக்கு. கனவு வந்தோடனே நனவு பறந்துடும். நனவு வந்தோடனோட கனவு பறந்துடும். அப்ப திண்டுறலுக்கு வலியற்றது ஆன்மாக்களுக்கு என்பது இதிலே வலியுறுத்துகிறார் அவர். திண்டுறல் என்றைக்குள்ள வலியற்றது இந்த ஆன்மா. அப்ப செயல் என்னோ என்ற ஒரு கேள்விக்குறித்தான் போடுகிறார். இதுன்ற செயல் என்னோ. அப்ப கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கீடும் திண்டுறலுக்கு என்னோ செயல் என்று சொல்லியிருக்க. இதை நாங்கள் விளங்கணும். இந்த ஆன்மா வலியற்றது என்பது, வலிமையற்றது என்ன, இதான் வேலை. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கனவையும் நனவையும் வச்சு கொண்டு விளங்கப்படுத்துகிறார். எங்களுக்கு அது விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இது இந்த காலகட்டங்கள்ல நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கனவு நனவு என்பது, இந்த நனவுக்கு சாக்கிரம் என்று ஒரு பெயர் இருக்கு. நனவுக்கு சாக்கிரம், சைவ சித்தாந்தியில் சாக்கிரம் என்று சொல்வார்கள். ஆன்மாண்ட சாக்கிர நிலை நிற்கும் போது இந்த ஞானேந்திரியம் ஐந்தும், கண்மேந்திரியம் ஐந்தும், சப்தாதிகள் ஐந்தும், வசனாதிகள் ஐந்தும், வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் 4, புருடார்த்தமாகிய 35 கருவிகளுக்கு தொழிற்படுகிற ஒரு நிலை ஏற்படும். அது உங்களுக்கு தெரிய வேண்டும் நனவிலே. அப்ப கனவிற்கு சொப்பனம், அது எங்களுக்கு தெரியும். சொப்பனம் என்று சொல்லுவோம். இப்ப சொப்பனத்துல மேற்சொல்லிய 35 இதை நீங்க பார்த்தா தெரியும். 35 உள்ள ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் ஒளிந்த 25 கருவிகளும் தொழிற்படும். இந்த சொப்பனத்தில ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் தொழிற்படாது. அது தவிர்ந்த 25 கருவிகளும் தான் தொழிற்படும் என்பது சைவ சித்தாந்திகளுடைய முக்கியமான விளக்கம். அதனாலதான் நனவு பூரணம் அல்ல. அது
நனவும் ஒவ்வொருத்தரை பொறுத்தது. இப்ப எனக்கெல்லாம் பயம் என்னடா, நான் கனவு கண்டால் அப்படியே நடக்கும். அது 1 வருஷத்தால நடக்கும், அல்லது 3 வரியத்தால நடக்கும், அல்லது 6 வரியத்தால இல்ல 10 வரியத்தாலே நடக்கும். அந்த சம்பவம் நான் எழுதி வச்சுட்டு பார்த்தால் அந்த சம்பவம் நடக்க சரியா இருக்கும். எழுதி வச்சுட்டு நான் ஒரு தடவை காட்டுறேன் இல்லையே என்றால் அது தெய்வீக ரகசியம் என்பதால என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய சில தெய்வீக ரகசியங்களை எல்லாருக்கும் சொல்லாத, சொன்னா உன்ன விஷரன்ட்டு சொல்லுவாங்க. ஏனண்டா விளங்கிக் கொள்கின்ற ஆற்றலற்றவர்கள் இவருக்கு பைத்தியம், சும்மா பைத்திய கதை சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அப்ப சுவாமியுடனே நான் இவருக்கு நல்லதை காட்டி கொடுக்க, இவர் மற்றாக்களுக்கு இதை சொல்ல அவங்க பரிகசிக்கிறாங்களே என்று சுவாமி கோபம் வந்து சுவாமி அந்த திருவருளை கட் பண்ணி விடும். வயரை வெட்டி விட்டோன்னா கரண்ட் நிக்கிற மாதிரி திருவருளை கட் பண்ணி விட்டுரும் சுவாமி. ஏனென்றால் நாங்க சில ஒன்றும் விளங்காதவனுக்கு, திருவருளை உணராதவனுக்கு, உண்மையை உணர முடியாதவனுக்கு, தெய்வீக வழி இல்லாதவனுக்கு, கூடாத வழியில போறவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவன் பரிகசிப்பான். பரிகசிக்க அது சுவாமியை பரிகசிக்கிறதா? சுவாமி தான் இதை காட்டி தந்தது. சொல்லேக்க அவன் பரிகசிக்கிறான். அப்ப என்னத்தை பரிகசிக்கிறான்? சுவாமியை பரிகசிக்கிறான். நான் உனக்கு தந்தா தானே பிரச்சனை, அப்ப வேண்டாம் என்று சுவாமி எங்களுக்கு எதையும் தராம விட்டுடும். ஆகவேதான் நான் எல்லாருக்கும் சில சொல்றதில்லை, ஆனா அப்படி இருக்கு. அப்ப அந்த ஆனால் இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தவிர்ந்த 25 கருவிகள் தான் கனவில தொழிற்படும் என்பதை நீங்க நினைச்சு கொள்ளணும். இப்ப நித்திரைய எங்களுடைய சைவ சித்தாந்தம் சுளுத்து நிலை என்று சொல்லு. நாங்கள் நித்திரை, இப்ப நாங்கள் அதான் நான் சொன்னேன், நனவு நிலைய நாங்க சாக்கிர மன்றம், கனவு நிலைய சொப்பன மன்றம், நித்திர நிலை அது சுளுத்தி நிலை. நித்திர நிலை ஒன்று இருக்கு. கனவுல இப்ப இப்படி இருக்கிறோம், கனவுல கனவு காண்றோம். நாங்கள் உறக்கத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்க்கல, அது நித்திர நிலை, அது சுளுத்தி நிலை. அப்ப அந்த நேரத்துல அந்த கரணங்களுக்குள்ள சித்தமும் வாயுக்களுக்குள்ள பிராணனும் புருடனும் ஆகிய 3ம் தொழிற்படும் என்பது சைவ சித்தாந்திகளுடைய முடிந்த முடிவு. அந்த நித்திர சுளுத்தி நிலையிலே அந்த கரணங்களுள் சித்தம் எல்லாம், அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றதுக்குள்ள சித்தம் மட்டும்தான் வேலை செய்யும். வாயுக்களுக்குள்ள பிராணன் வேலை செய்யும். பிராணன் இல்லாட்டி ஆள் முடிஞ்செல்லாம் போடும். அதனாலதான் அந்த பிராணன் சில பேருக்கு கூட வேலை செய்தாதான் சில பேருக்கு குறைக்கா எடுக்கிறது. இப்ப சில இடங்கள்ல கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குது. புருஷன் குறைக்கா விடுகிறதால தனக்கு இடைஞ்சலா கிடக்கண்டு மனைவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அண்மையில் எங்கே வெளிகாமத்தில் எங்கேயோ நடந்தது. புருஷன் ஒரே குறைக்கா விட்டு கொண்டிருக்கிறார், பிட்டிய மூச்சு சத்தம். கள்ளருக்கு நல்ல சுகம், அவங்க நல்ல ஆறுதலா திருடி போட்டு போயிடுவாங்களா, நல்ல கொரட்டை விட்டு கொண்டிருக்காரு என்று. அப்படி அந்த பிராணவாயுன்ற விளையாட்டு கூட இருக்கிற ஆட்களுக்கு இந்த வாயு தன்மை வேலை செய்யும் நித்திரையில கூட. புருடன் என்றது அடுத்தது. இந்த 3ம் தான் தொழிற்பண்ணு சொல்றேன். அப்ப இது எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இப்படி இந்த நிலைகளை பற்றிய மேலதிக விளக்கங்கள் பல இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு அது நல்ல முறையில தெரிய வேணும். இப்ப பொதுவாக இந்த துரியாதீதம் என்று சொல்ற இன்னொன்று இருக்கு. துரியம், துரியாதீதம். அப்ப இப்ப துரியத்துல பிராணனும் புருடனும் தொழிற்படும் துரிய மண்ட நிலையில. துரியாதீதம் என்பதுல புருடன் ஒன்றே தொழிற்படும். துரியாதீதம் என்று சொல்ற நிலையில புருடன் என்ற ஒன்றுதான் தொழிற்படும். துரியத்துல பிராணனும் புருடனும் தொழிற்படும். இது சைவ சித்தாந்திகளுடைய இன்னொரு விளக்கம். இந்த 5 நிலைகளிலும் நீங்க பார்த்தா தெரியும், சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் 5ம் ஆன்மாவினுடைய மிக முக்கியமான நிலைகள். உங்களுக்கு தெரிய வேணும். ஆன்மாக்களுடைய நிலைகள் என்ற ஒரு கேள்வி வந்தால் இதுதான். ஆன்மாக்களுடைய வகை வேற. சில பேர் இந்த நிலை என்ற கேள்விக்கு வகை எழுதி போட்டு போறார்கள். இப்ப எங்களுக்கு ரிசல்ட் பெறையில சைவ சித்தாந்தத்தை நீங்கள் ஒரு 25 புள்ளிக்கு பாஸ் போட்டு விடுங்கோவன், நாங்கள் தப்பினோம் பிழைச்சோம் சைவ புலவர் பட்டம் எடுத்துக்கொண்டு என்ன ஒன்றும் செய்யலாம். விளக்கம் கவனமாயிருக்க வேண்டும். தெளிவு சித்தாந்தம் எங்களுக்கு உயிர் மூச்சு. சித்தாந்தத்துல நாங்க ஒரு புள்ளி கூட அட்ஜஸ்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. இலக்கணத்திலும் அப்படித்தான். அதை நீங்க வழியா விளங்கி கொள்ளுங்க. அப்ப தெளிவா இருக்கணும். அப்ப சாக்கிரம், சொப்பனம்,
சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அப்ப துரியத்துல பிராணனும் புருடனும் தொழிற்படும், துரியாதீதத்துல புருடன் ஒன்றேதான் தொழிற்படும். இந்த 5 நிலைகளிலும் நீங்கள் ஆன்ம முயற்சிக்கு மத்தியஸ்தானங்கள் முறையே தொழிற்பட வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்திலே முக்கியமானது. என்ன இந்த மத்தியஸ்தானம் என்று நீங்க யோசிக்கலாம். ஆன்ம முயற்சிக்கு எங்களுடைய ஆன்மாவை மேலிட செய்யறதுக்கு இந்த மத்தியஸ்தானங்கள் முக்கியம். ஒன்று நெற்றி, 2வது நெற்றியின் கீழே இருக்கிற கழுத்து, கழுத்தின் கீழே இருக்கிற இதயம், இதயத்தின் கீழே இருக்கிற தொப்புள், தொப்புளினுடைய கீழே இருக்கிற மூலாதாரம். இது நான் மேலே இருந்து சொன்னா கீழே இருந்து போவோம். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை. இந்த அம்சங்கள் தெய்வங்களை நாங்கள் ஆவாகனம் பண்ணி தியானம் இருந்து இந்த ஆன்மாவினுடைய சொல்லப்பட்ட இந்த நிலைகளை பிரபாவிக்க செய்யறதுல மிக முக்கியமான ஒன்று. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 நிலைகளுக்கும் அவத்தை என்று பெயர். உண்மையிலே இந்த 5 நிலைகள் தான் அவத்தை. அவத்தை என்ற சொற்பிரயோகம் வேறு இடங்கள்லையும் வருகிறது உண்டு. இந்த உண்மையான அவத்தை என்று சொல்லுகிற விளக்கம் எதென்று சொன்னா இந்த 5 நிலைகளையும் தான் அது குறிக்கும். அப்ப சிவதத்துவம் 5, வித்யாதத்துவம் 5. உங்களுக்கு அது விளங்க தெரிய வேண்டும். சிவதத்துவம் 5, வித்யாதத்துவம் 5. இதே மாதிரி பூதங்கள் 5 பூதங்கள் இருக்கு. இதெல்லாம் போக்குவரவுக்கு காரணமாயிருக்கிறவை, எல்லாத்துக்கும் மூலம். ஆனா சேர்த்தெண்ணப்படுற ஒரு தன்மை அல்ல. இந்த 5லையும் முக்கியமாக உரிய தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி மூலாதார கணபதி, விஷ்ணு, சிவலிங்க பெருமான், அப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் அப்படி ஆவாகனம் பண்ணி புருவ நடுவில நெற்றியில கொண்டு வந்து குண்டலி சக்தியை ஒடுக்கணும். குண்டலி சக்தியை நெற்றியில, இது திருமந்திரம் ஆனந்தி மிஸ்லாம் திருமந்திரத்துல எல்லாம் படிப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நெற்றியில கொண்டு வந்து ஒடுக்கி என்னுடைய பார்வையை நெற்றியில குவிச்சு அதுல இருந்து இன்னொரு சுழற்சி சக்தியை திரும்ப மேலெழுப்போம். அதை சொல்ற தெய்வீக அந்த நெற்றியில வந்து அதை நான் பொட்டு வைக்கிறோம். அந்த இடத்துல சிவமும் சக்தியும் சுழன்று ஒரு தெய்வீக கனலாக ஒரு ஜோதியாக பிரபமாகும். அந்த ஜோதி குண்டலினி யோகி, அந்த ஜோதி வந்து அதுல இருந்து மெல்ல மெல்ல மெல்லமா மேலே எழும்பி பிந்துஸ்தானம் அவரவித்து வடிவில பிறந்த உடனே குழந்தைன்ற உச்சியில இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். சுண்டினா உடைஞ்சு போயிடும், பிள்ளை முடிஞ்சு போயிடும். சுண்டினா உடைஞ்சு போயிடும், பிள்ளை முடிஞ்சிடும். ஆனா அந்த இடத்த மிக பாத்திரமா பார்க்க வேணும். அதுதான் கைலாய சிகரம். அந்த இடத்துக்கு ஜோதிய கொண்டு வந்தால் சிரசு வெடிக்கும். உயிர் 9 வாசலால போகாது, இந்த சிரசால போகும். இந்த சிரசில் கமல இந்த கைலாய சிகர துவாரம் வெடிச்சு அதுல இருந்து இந்த ஆன்மா போய் சிவத்தோடு கலக்கும். இது நினைச்சு பார்க்க இயலாது. எனக்கு ஒரு பெருமை மகிமை. எங்களுடைய கோவிலே, எங்களுடைய பரம்பரையிலே, இன்றைக்கு 400 வருஷங்களுக்கு மேல முந்தி பரம்பரையிலே ஸ்ரீ குருநாதன் நாகப்ப சுவாமி அவர்கள் இப்படித்தான் மோட்சம் அடைந்தார். அதெல்லாம் அவருடைய சமாதிக்கு இன்றைக்கும் பவர், சரியான சக்தி. அப்ப நாங்கள் இதெல்லாம் ஆன்மா பற்றி சொல்லுகிற போது இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த அவத்தைகளை சொல்லுகிற போது நின்மலாபத்தை, யோகாபத்தை, சகலாபத்து என்று 3 வகையில பிரிக்கிற ஒரு தன்மையும் எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே உண்டு. அவத்தைகளை நின்மலாபத்தை சில பேர் அறிஞ்சலாமலும் இருக்கலாம், யோகாபத்தை, சகலாபத்து என்று 3ஆ பிரிப்பார்கள். நின்மலாபத்தை என்று சொல்லிக்கல ஆன்மாவானது புறக்கரணம் உட்கரணங்களில் சார்ந்திருக்கும் தன்மை அறிவது, அதான் சாக்கிரம். நான் முன்னும் சொன்ன சாக்கிரம் அதுதான். இந்த சாக்கிரத்தை தான் நின்மலாபத்து என்று சொல்றோம். இப்ப கேவலாபத்தை, சகலாபத்தை, சுத்தாபத்து என்றெல்லாம் அது வேற. இந்த வேறுபாட கணக்கே இருக்கு. நாங்கள் ஆழமா படிக்கதான் அந்த விளக்கம். நீங்க முன்னுக்கு படிச்சிருப்பிய நேரம் சிவஞான சித்தியார்ல ஏனைய நூல்கள்ல வந்திருக்கும். அதுகளை நீங்க பார்த்தா தெரியும். சகலாபத்தை, சுத்தாபத்தை, கேவலாபத்தை அப்படி எல்லாம் நான் வருது. இங்க
நின்மலாவத்தை என்றது என்ன? ஆன்மாவானது புறக்கரணம் உட்கரணங்கள். எங்களுக்கு புறக்கரணங்களும் இருக்கு, உட்கரணங்களும் இருக்கு. அந்த கரணங்கள் அவற்றினொன்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது. ஒரு அடிக்குறிப்பு சித்தியல்ல வரும். அப்ப புறக்கரணங்கள் உட்கரணங்கள் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டுல சார்ந்திருக்கும் தன்மை தான் முதலாவது நின்மலாவத்தை. அது சாக்கிரம். நான் முன்னும் பார்த்து சாக்கிரம். புறக்கரணத்தை விட்டு கரணங்களை முயற்சியுடன் கூடி தன்னை அறிவது சொப்பனம். இந்த சொப்பனத்திலே அதான் பாருங்க, புறக்கரணம் ஒன்றும் வேலை செய்யாது. காலப்பை பிடிச்சால் சில பேர் புனாத்தி கொண்டிருந்தா பெருவிரலை பிடிச்சா சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்லுவாரண்டு. அதால சில பேர் புனாத்திராக்களுக்கு பயம். எங்கேண்டாலும் கள்ளமா ஏதாவது களவு தொழில்கள் ஏதாவது கூடாத விளையாட்டுகளை செய்தால் இரவில புனாத்தி கொண்டிருக்க அம்மா பெருவிரலை பிடிச்சால் ரெக்கார்ட் போனது மாதிரி முழுக்கலும் வருமா. ஆள் மனதில் இருக்கிறது. வந்தா பிடிபட்டு போமெல்லாம். அப்ப சில பேர் களவு செய்து பிடிபட்ட. புறக்கரணத்தை விட்டு, புறக்கரணம் வேலை செய்யாது, உட்கரண முயற்சியுடன் கூடி தன்னை அறிவதுதான் சொப்பனம். போகங்களில விருப்பின்றி ஒரு போகங்கள்ன்றது நாங்கள் அனுபவிக்கிறது. அந்த போகங்கள் எதிலேயும் விருப்பம் இல்லாமல் சலனமற்ற மனத்தோட கூடியிருப்பதுதான் சுளுத்தி. சரியா? அது எங்களுக்கு தெரியணும். சுளுத்தி என்றது அதுதான். மனத்தை விட்டு ஞானத்துடன் கூடியிருப்பது துரியம். மனத்தை விட்டு ஞானத்தோட கூடியிருந்தோம்டா அது துரியம். சிவத்துடன் ஐக்கியம் பண்ணி இருப்பது துரியாதீதம். சரியா? துரியாதீதம். இப்ப யோகாவத்தையில நீங்க பார்த்தா தெரியும், பிரத்யாகாரம், சாக்கிரம், தாரண, சொப்பனம், தியானம், சுளுத்தி, சமாதி. அந்த சுளுத்தி அவ்வளவும் வரும் யோகாவத்தையில. அதான் யோக கரணங்கள். அந்த இது அட்டமாசித்தியில நாங்கள் அதை மன்னிக்க வேண்டும். அது இல்ல, இந்த யமன் நியமம், தாரண, தியானம், சமாதி, அந்த அட்டாங்க யோகம் ஐயா, யோகங்களோ அட்டாங்க யோகங்கள்ல நீங்க பார்த்தா தெரியும் அந்த ஒழுங்கு வரும். அப்ப அதுல யமன் நியமம், தாரண, தியானம் அப்படி அந்த ஒழுங்குகள் போயிக்கல அவங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த நிலை வரும். அவ்வளவு வந்து யோகாவத்தையில் நிலை வரும். எவ்வளவு மட்டும் சுளுத்தி மட்டும் வரும். சமாதியில வந்து தச்சுரூப தரிசனம் என்ற ஒன்று வரும். தச்சுரூப தரிசனம் அது துரியம். பேந்து சிவனை தரிசிப்பது துரியாதீதம். நாங்கள் சிவனை தரிசித்தம் என்று சொன்னா அது எங்களுடைய துரியாதீத நிலை. அந்த யோகத்துல குண்டலி யோகத்துல தியானத்துல இருக்க சிவன் வந்து காட்சி கொடுப்பார். அப்ப சகலாவத்தையில ஆன்மாக்கள் வந்து விழிப்பா இருந்து காண்டல், கேட்டல் முதலிய தொழில்களில நிற்றல் சாக்கிரம். நாங்கள் வந்து சகலாவத்தை நிலையில என்ன செய்யறோம்? ஆன்மாக்கள் விழிப்பா இருக்கிறோம், காண்றோம், கேட்கிறோம், எல்லாம் தொழிற்படுறோம், நிற்கிறோம். அதெல்லாம் அந்த சாக்கிரத்தோடு வரும். கனாக்கான நிலையாகிய தாக்குதல் இல்லாத நித்திர, சொப்பனம், கனவில்லாத உறுதியான நித்திர. சில பேருக்கு நித்திர வரும், கனவு இருக்காது. அதெல்லாம் சுளுத்திக்குள்ளதான் வரும். துன்பத்தினாலே அறிவுக்கோடான நிலை துரியம். துன்பத்தால நாங்கள் அறிவுக்கோடான ஒரு நிலையில இருப்போம் என்றால் அது துரியம். கருவிகள் என்று ஆன்மா நீங்கும் நிலை துரியாதீதம். அதான் மோட்சம். எல்லா கருவிகள் நீங்க. அப்ப இந்த நிலைகள் எல்லாம் உமாபதியார் மிக முக்கியமாக இந்த பகுதிகளிலே கண்டவற்றை நாளும் கனவிற் கலங்கியிடும் திண்டுறலுக்கென்னோ செயல் என்ற இந்த அற்புதமான குரட்பா. உண்மையில இதுல நிறைய விஷயத்தை அவர் மேலோட்டமா 2 வரியில முடிஞ்சுக்கிட்டு நீ நினைக்க கூடாது. அதுக்குள்ள தோண்ட தோண்ட இந்த தொட்டனை தூரும் மணற்கேடி மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு என்று வள்ளுவர் சொல்லுவார். தோண்ட 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 வரும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை இதற்குள்ளே இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அது முக்கியமான ஒன்று. அப்ப இந்த நிலை எங்களுக்கு மிகவும் முக்கியமாக விளங்கி இருக்க வேண்டும். இதை உலகத்திலே நான் நிறுத்தி கொண்டு அடுத்ததுக்கு போகலாம். ஆன்மா ஒரு அறிவிக்க அறிகிறது என்பதை உமாபதியார் மிக மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி, பூனாதான் வரும் புந்தி, அறிவென்ற பேர் நன்றற. நல்ல ஒரு அற்புதமான குரட்பாவை உமாபதியார் முன்வைத்தார்.
பொறியின்றி, இங்க பொறி என்ற எங்களுக்கு தெரியும் ஐம்பொறிகளிலே ஏதேனும் ஒன்றும் இல்லாமல், பொறியின்றி என்றால் ஐம்பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்ற ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகளில ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் புணராத புந்திக்கு ஒரு விஷயத்தையும் அறிய மாட்டாது இந்த ஆன்மா. ஆன்மா நீங்க பார்த்தா தெரியும், ஒன்றுமே அறியாது. எனக்கு ஆன்மாவுக்கு என்ன பேர்? அறிவிக்க அறிவது, அறிவிக்கத்தான் அறியும். இப்ப ஆன்மா அறிவை பெறுறதுக்கு இந்த ஐம்பொறிகள் அவசியம். மெய்வாய் கண் மூக்கு செவி அவசியம், இல்லாட்டி அறிவு பெறாது. அறிவு என்ற பெயர் நாங்கள் பார்த்தா தெரியும், அது நாங்க சும்மா சாதாரணமாவே ஆன்மாவை அறிவு என்று சொன்னால் அது ஒரு பிழையானதாம் என்பது உமாபதியார் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். யாராவது ஆன்மாவை அறிவு என்று சொன்னால் அது விளங்காமல் சைவ சித்தாந்தம் புரிஞ்சு கொள்ளாமல் சொல்லுறாக்கள் என்ற வேலை என்பதுதான் இதிலே அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி அறிவென்ற பேர்கள் பேர் நன்றற, நன்றற நல்ல ஒரு முடிப்பு சொல்லு, தமிழ்ல நல்ல ஒரு சொல்லு, தொல்காப்பிய சொல்லு நன்றற. அறிவென்ற பேர் நன்றற, அறிவென்று நீங்க சொல்லக்கூடாது, அது சொல்றது பிழை, அப்படி சொல்றது தவறு, விளங்கின நீங்க சொல்ல மாட்டீர்கள் என்று ஒரு நல்ல ஒரு அடியொண்ட போடுற. ஆகவே நாங்கள் இயல்பாகவே ஆன்மா அறிவென்று சொல்லி போடக்கூடாது. அறிவே வடிவமாக இருக்கிறது இறைவன் மட்டும்தான். சுவாமிதான் அறிவே வடிவானவர், அறிவுருவமாயிருக்கிறவர் தான். அவரே அறிவால சிந்திக்கலாம், அவர் நினைச்ச அறிவு வரும். அப்ப ஆன்மா அறிவிக்க அறிவது, இதை நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. சகலாபத்தையில தான் அது இந்த அறிவிக்க அறிகிற தன்மையில கொண்டிருக்கன்னு சொல்லுவார்கள். அவை அந்த விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டு, அடுத்தது ஆன்மா இயல்பாக அறிவு பொருள். அது எங்களுக்கு அவர் இதை சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துடும், குழப்பம் வந்துடும். அறிவண்டி சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் சொன்னா எங்களுக்கு குழப்பம் வந்துடும், ஆன்மா பற்றி ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக உமாபதியார் தந்திருக்கிற ஒன்றுதான் இந்த குறட்பா. எப்படி ஆன்மா இயல்பா அறிவு பொருள்னு சொல்றேன். ஒளியும் இருளும் நாங்கள் பார்க்கிறோம். ஒளியும் இருளும் உலகு மலர்கட் தெளிவிலனில் என் செயல். இப்ப ஒளியும் இருளும், இப்ப நாங்கள் ஒளி என்றா எங்களுக்கு தெரியும், சூரியன் ஒரு விளக்கில இருந்து வார ஒளி, அல்லது பல்புல இருந்து வருது ஒளி, நாங்கள் ஒளிய சொல்றோம். நெருப்பிலும் ஒளிதான் வருது, அது சுடரென்றும் சொல்லலாம். இருளும் அதே நேரம் அதுக்கு எதிர்மாறான ஒன்று இருளும். ஒளியும் இருளும், அது இருளங்களுக்கு மயக்கத்தை தருவது. பொதுவாகவே இருள் என்று அது உலகியல்ல இருளும், இருட்டு வந்தா எங்களுக்கு பயம் வந்துடும், இருட்டு வந்தா மயக்கம் வந்துடும், இருட்டு வந்தா அங்கால என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பயம், அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஆன்மா நாங்கள் அறிவிலித்தனமா இருந்தாலும் அந்த அறிவிலித்தனமும் இருட்டுதான். எங்களுக்கு அறிவில்லாம இருக்கிறதும் நாங்கள் இருளுக்குள்ள மூழ்கி இருக்கிறோம். இருளத்திலான் இருக்கிறமாய் இருக்கும். ஒரு 10 புத்தகம் படிச்சுட்டு பாருங்கோ, ஏதோ ஒளிபுறந்தமா இருக்கும். இன்னும் ஒரு 5 புத்தகம் கூட படியுங்கோ, ஒளிபுறக்கும். இன்னும் ஒரு 20 படியுங்கோ, ஒளிபுறக்கும். படிக்க 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 ஒளிபுறந்து கொண்டு போங்க. எங்களுக்கே தெரியும். நான் வகுப்பெடுக்க போய்க்குள்ள கூட பிள்ளைகளுக்கு ஆயத்தம் செய்யாம போனால் எங்களுக்கு ஒரு ஒரு மனதில் ஒரு இருள்மாய் இருக்கும். என்னதான் படிப்பிச்சாலும் அந்த திருப்தி இருக்காது. ஆனால் அதான் 35 வயதிலையும் அல்லது அதாவது 35 வரைய சர்வீஸ் அல்லது 60 வயதுல பென்ஷன் எடுக்கிற நேரம் முதல் நாள் கூட வகுப்புக்கு ஆயத்தப்படுத்தி தான் போகணும் என்பது கல்வியாளருடைய சிந்தனை. ஏன்னா அப்படி ஆயத்தப்படுத்தி நாங்கள் தெளிவாக போய்க்குள்ள எங்களுக்குள்ள ஒளி பிறக்கும். அந்த ஒளி எங்களுக்கு தெளிவை கொடுக்கும், பூரணத்துவத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு இருள் சூழ்ந்திருக்கும். அப்ப இது உலகு. அப்ப பலவகைப்பட்ட பொருள்களோடு நிற்கின்ற இந்த நிலையில இந்த உலகத்தை வச்சு கொண்டு சொல்லுகிற ஒரு தன்மை இது. அலர்கண் தெளிவு இல்லெனில், அலர்கண் தெளிவு இல்லெனில், இல்லெனில் என்று சொல்லியிருக்கல, விழித்திருக்கும் கண்ணில் காணும் தன்மை இல்லையாயின் என் செய்ய என்ன பயன் இருக்கு என்று சொல்ற. நாங்கள் இப்ப கண்ணை துறந்து கொண்டிருக்கிறோம். அப்படி துறந்து கொண்டிருக்கக்குள்ள கண்ணால காணுகின்ற தன்மை இல்லை என்று சொன்னா என்ன செயல்?
நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன்டா. இப்ப கண் தெரியாதவர்கள், பார்வை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். கண்ணை திறந்தபடிதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணை திறந்துதான் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கார். நாங்க பார்க்கல, கண்ணெல்லாம் தெரியுது, கண் திறந்திருக்கிறார், இமைக்கிறார், எல்லாம் தெரியுது. ஆனா அவைகளுக்கு ஒரு ஒளியும் இல்லை. மாவதியா நல்ல ஒரு உண்மையில அந்த அம்சத்தை ஒரு நாசுக்கா சொல்லி இருக்கார். அப்ப கண்ணிற்காணும் தன்மை இல்லையாயின் அதால எங்களுக்கு என்ன பயன்? பயன் கிடையாது. ஆனால் இந்த கண்ணில்லாதவர்கள் உள்ளத்து ஒளிய எழுப்பி இறைவனுடைய ஆற்றலால அவர்கள் உள்ளத்து ஒளிய எழுப்பி அவர் டிகிரி முடிச்சிருக்கிறார்கள், பல உயர்வான வேலை செய்கிறார்கள், ரோட்டை கடந்து போறார்கள். என்னண்டா அவர்களுக்கு அக ஒளி பிரவாகம் அடையதான் அவர்கள் இந்த அந்த ஆன்மாவுக்கு அக ஒளி பிரவாகம் அடையக்க அவர்கள் அற்புதமான செயல்களை இவற்றை எல்லாம் செய்வதை நீங்கள் தரிசனத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதம் இதிலே உண்டு என்று கூறி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் ஆக அதிகம் போனால் சித்தாந்தம் போரிங்கா போயிடும். ஒரு நாளும் வேண்டாம் என்ற மனநிலையில வகுப்பு நிறுத்தக்கூடாது. இது குருவுக்குரிய லட்சணம். ஆகவே இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வகுப்பிலே தொடருவோம் என்று கூறி, ஆன்மாக்களாகிய நாங்கள் ஆன்மாக்களை பற்றி அறிந்து உமாவதியாருடைய சிந்தனையோடு இணைந்து எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி, உமாவதி சிவாச்சாரியாருடைய குருவடிகளை மனதாலே பிரார்த்தனை பண்ணி நல்லருள் குருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வல்லவன் குருநாதன் திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சிற்றம்பலம். நன்றி, நன்றி சார். நன்றி சார். அந்த டைம் முன்னுக்கு எடுத்து கவர் பண்ணதுக்கு மிகுந்த நன்றி. சத்யா சார் கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னேன். மிக்க மிக்க நன்றி.